இந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய 4 படிவங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தி, மனஸ், அகங்கார், சித்துன்னு சொல்லுவாங்க. புத்தின்றதுன்னா நம்மளுடைய இன்டெலெக்ட்னு சொல்லலாம். மனசுன்றது வந்து நம்மளுடைய மைண்டு, அகங்காரன்றது ஈகோ, சித்துன்றது நம்மளுடைய அஃப்கோர்ஸ் சித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் இன்டெலெக்டோடு இருந்தால் போருமா அப்படின்னா போகாது. இன்டெலெக்ட்ன்றது வந்து இன்டெலிஜென்ட்டாகவே எல்லாத்தையும் பார்த்து தான் போகாது. ஒரு லெவலுக்கு மேலே அது விஸ்டமாக மாறணும். புத்திசாலியாக இருக்கிறது வேறு, அறிவாளியாக இருக்கிறது வேறு, ஞானியாக இருக்கிறது வேறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியானத்தில் முதல்ல திங்கிங்கில் ஆரம்பிக்கிறோம். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கடவுள் என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறார். சரி இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் எடுத்தோன்னே சொல்லுப்பா, அம்மா பேசுகிறியா, அம்மா பேசுகிறியா, அம்மா பேசுகிறியான்னு அதே விஷயம் தானே, பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அந்த பக்கம் லைனில் வந்தவங்களோட நம்ம கனெக்ட் ஆகி நம்மளுடைய உணர்வுகள் அவங்களுக்கு புரியணும், அவங்களோட உணர்வுகள் நம்மளுக்கு புரியணும். தியானத்தில் அதனால தான் திங்கிங், இந்த இனிஷியல் தாட்டின் மூலமாக கடவுள்ன்றவருடைய ப்ரெசன்ஸை நீங்கள் உருவாக்குறீங்க. அதுக்கப்புறம் அவருடைய தன்மையை நீங்கள் உணர ஆரம்பித்து ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஃபீலிங்லேருந்து உங்களுக்கு மெதுவாக இந்த பிகமிங்ன்ற ஸ்டேஜுக்கு போகும். அவரை மாதிரியே ஆகணும், அவரை மாதிரியே ஆக ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவரை மாதிரி ஆக ஆரம்பித்து 4வது ஸ்டேஜ் பீயிங் சொல்லுவாங்க. அவரை மாதிரியே ஆனதுக்கப்புறம் நான் வேறு அவர் வேறு இல்லைன்ற எண்ணம் நமக்கு வராது, ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படும். எப்படி ஒரு கடலில் இருக்கிற மீனுக்கு தான் கடலில் இருக்கோன்றது தெரியாதோ, ஒரு மீனை தூக்கி நீ எங்கேப்பா இருக்குன்னு கேட்டால் அது என்ன சொல்லும்? நான் இருக்கேன், உன்னை சுற்றி இருக்குது தான் நான் கடல்னால் அதுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த மீனை எடுத்துன்னு வந்து நம்மளை மாதிரி ஒரு மனுஷனாக மாற்றி கரையோரமாக நிற்க வச்சுனோ, இதுதான் கடலா, இங்கே தான் நான் இருந்தேனான்னு அது கேட்கும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டு நானும் கடலும் ஒன்று, எனக்கும் அந்த கடலுக்கும் வித்தியாசம் இல்லை. வேர் த ட்ராப் மர்ஜஸ் இன் த ஓஷன், வேர் த ஓஷன் மர்ஜஸ் இன் த ட்ராப். இது நடக்கும்போது நீங்கள் பீயிங்ன்ற ஸ்டேஜுக்கு வரீங்க. இதற்கு உதவியாக இருக்கிறது நான் என்ற என்னுடைய எண்ணம். இப்போ நான் என்ற எண்ணம் நாமாக மாறி அவர்ன்ற ஸ்டேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகி சரணாகதி ஆகும் பொழுது இந்த ஈகோன்ற ஸ்டேஜும் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை யூஸ் பண்ணிக்கிறோம்.